particle is moving along the x-axis with its position varying with the time as x is equal to alpha t power 4 beta t square plus gamma t plus del. The ratio of its initial velocity to its initial acceleration is. So questionல வந்து நமக்கு position equation கொடுத்திருக்காங்க. அதாவது x is equal to alpha t power 4 plus beta t square plus gamma t plus del. Okay. So இதை யூஸ் பண்ணி நம்ம இனிஷியல் வெலாசிட்டி அப்புறம் இனிஷியல் ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து வெலாசிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா வெலாசிட்டி v is equal to டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன். இப்போ நமக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன்னா dx by dt கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம above ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we'll get 4 alpha t cube plus 2 beta t plus gamma. அடுத்தது ஆக்சலரேஷன் கேல்குலேட் பண்ணோம். ஆக்சலரேஷன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ dv by dt. இப்போ இங்கே நமக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ 12 alpha t square plus 2 beta. இப்போ கொஷினில் இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் ஆக்சலரேஷன். இனிஷியல் அப்படின்னா என்னென்னா டைம் வந்து ஜீரோவாக இருக்கணும். டைம் ஷுட் பி ஜீரோ. அப்போ தான் அது வந்து இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி v நாட்னு எடுத்துப்போம் which is equal to. ஸோ வெலாசிட்டி ஈக்குவேஷனில் நம்ம எங்கெல்லாம் t இருக்கோ அங்கே ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 alpha இங்கே 0 ப்ளஸ் 2 beta into 0 ப்ளஸ் gamma வந்துடும். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து we'll get gamma. Initial velocity is equal to gamma. இதே மாதிரி initial acceleration which is a naught. a naught is equal to 12 alpha 0 வந்துடும். t க்கு 0 போகிறோம் ப்ளஸ் 2 beta. இப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும்? 2 பீட்டான்னு கிடைக்கும். இப்போ ரேஷியோ ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சலரேஷன் கேல்குலேட் பண்ணோம். இப்போ v naught divided by a naught. இப்போ gamma divided by 2 beta. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ gamma divided by 2 beta இல்லையா? ஸோ ஆப்ஷன் நம்பர் D. So option number D is correct answer. The speed of a car as a function of time is shown in figure. The distance traveled by the car in 8 seconds is. So questionல speed time graph கொடுத்திருக்காங்க. So இந்த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம distance traveled by car in 8 seconds calculate பண்ணோம். So distance traveled by car in 8 secondsனா இது வரைக்கும். ஸோ அப்போது இந்த கிராஃபோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். இப்போ 0 to 8 வரைக்கும் ஏரியானா எப்படி வரும்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிளை கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு. ஏரியா ஃபார்முலா என்னென்னா half into base into height. ஸோ half into base வந்து இந்த 0 to 8 செகண்ட்ஸ்க்கு 8 வந்துடும் வேல்யூ. ஸோ 8. ஹைட்டுக்கு இந்த இது எடுக்கணும் which is 20. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 80 வந்துடும். 80 மீட்டர். ஸோ ஆப்ஷன் C is the correct answer.